பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசும் வேத வசனம் பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய பார்வைக்கு உகந்தவர்களாக, தம் பார்வைக்கு ஏற்றாற்போல் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். தேவன் எதை பார்க்கிறார் அப்படின்னா, கண்டிப்பா ஆண்டவர் நீங்க நடந்து கொள்ளுகிற ஒவ்வொரு உண்மையான காரியத்தை பார்க்கிறார், நேர்மையாய் நடக்கிற காரியத்தை பார்க்கிறார், உன்னதமான காரியங்களை நீங்கள் செய்கிறீர்களா என்று தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் என்று இந்த வசனத்துல ரொம்ப திட்டமாய் சொல்லப்படுகிறது. அவர் பார்வைக்கு நல்ல காரியங்களை செய்கிறவர்கள். இந்த நாட்கள்ல மனுஷர் பார்வைக்கு தான் நிறைய பேர் நல்ல காரியங்களை செய்யறாங்க. மனுஷன் பார்க்கறாங்க, மேல இருக்கிற அதிகாரி பார்க்கறாங்க, மேல இருக்கிறவங்க உயர்ந்த காரியத்தை செய்கிறவங்க பார்க்கறாங்க, இல்ல பேரண்ட்ஸ் பார்க்கறாங்க, இல்லைன்னா இந்த டீச்சர்ஸ் பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்க்கறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும், அவங்களோட நம்ம இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி செய்யணும். அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம இந்த பூமியில நிறைய பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம மனுஷ பார்வைக்கு பெற்றோர்களை திருப்திப்படுத்தணும், இல்லைன்னா கூட பிறந்தவங்களை திருப்திப்படுத்தணும், தாய் தகப்பனை திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு தேவ பார்வைக்கு விரோதமாய் நடந்து கொண்டு இந்த உலக பார்வைக்கு ஏற்றாற்போல் நடக்கிறவங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஆனா பார்க்கும்போது நம்மளுடைய கண்ணுக்கு அவங்க எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி தெரியும். இல்ல, அவர்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல. யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? உண்மையான வசனம் வார்த்தை சொல்லுகிறது, என் பார்வைக்கு நீ பெர்ஃபெக்டா இருந்தீன்னா நிச்சயமா உனக்கு நான் இந்த 3 காரியத்தை தருவேன். 1, உனக்கு ஞானத்தை கொடுப்பேன். இந்த பூமியில எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த காரியத்தை எந்தெந்த சூழ்நிலையில் நீ செயல்படுத்த வேண்டும் என்ற ஞானத்தை கொடுப்பேன். அறிவாய் அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கான அறிவையும் உனக்கு கொடுப்பேன். அதுல இருந்து வருகிற ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இது நமக்கு தேவையான ஒரு சத்தியம். நமக்கு இந்த 3மே வேண்டும், இந்த காரியம் வேண்டும். இந்த உலகத்துல வாழ்வதற்கு நம்மளுடைய சாதாரண புத்தியினாலும் ஞானத்தினாலும் வாழ முடியாது. அப்ப பரிசுத்தத்தோடு தேவ பார்வைக்கு உண்மையோடு ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, வேதாகமத்துல நம்ம ஒருத்தரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சாலமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த இடத்துல சாலமோன் தேவனிட்ட ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? அவர் கையில ஒரு பொறுப்பு வந்த உடனே சாலமோன் விதமாய் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே என்று அவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அவன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பார்வைக்கு அது அருமையா இருந்தது. ஆகையால கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, என் பார்வைக்கு நீ ஜெபம் பண்ண இந்த ஜெபம் அருமையா இருந்தது, உன்னுடைய வார்த்தை நல்லா இருந்தது, நான் வைத்த அந்த ஜனங்களை நடத்துவதற்கு நீ கேட்ட காரியத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று அவனுக்கு ஆண்டவர் முன்னவையும், இதுக்கு முன்னாடி அந்த ஞானம் உள்ளவர்களும் இல்ல, இதுக்கப்புறம் ஞானம் சிறந்தவர்களும் இல்லாத அளவுக்கு தேவன் ஒரு சிறந்த ஞானத்தை சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லப்படுகிறது 13வது வசனத்துல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், முன் நாட்களிலே இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருந்தது இல்லை என்று அவர் அழகான வார்த்தையால சொல்லுகிறார். ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்குரியது. இந்த காலை வேளையில பார்வை, தேவ பார்வை என்ற ஒரு காரியம் உண்டு. நம்மளை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் பார்வைக்கு உகந்த பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. இவங்க பார்வை, அவங்க பார்வை, மனுஷ பார்வை இதெல்லாம் வேண்டாம். அவங்க எல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த உலகம் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கும். அவங்கள திருப்திப்படுத்தணும்னு ஓடணும்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, பதட்டம் தான் நிலவும். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு இன்பமான பிள்ளைகளாய், கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த காரியங்களை செய்கிறவர்களாக, கர்த்தருடைய பார்வையில சாட்சியாய் வாழ்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சாலமோனுடைய அழகான இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது அவன் கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்றாறு போல தன் வாய்களை திறந்து பேசுகிறான். இதுதான் அறிவு, இதுதான் தேவன் கொடுக்கிற ஞானம் என்று. சோ அந்த ஞானத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஆரம்பத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், என் பார்வைக்கு நீ அருமையா இருந்தபடினால, என் பார்வைக்கு நீ உகந்த விண்ணப்பம் பண்ணினபடினால, என் பார்வைக்கு நல்லவனா இருக்கிறபடினால உனக்கு இன்றைக்கு நான் ஞானத்தை கொடுப்பேன். நீ என்னென்ன செய்யணுமோ பண்ணணுமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஞானத்தை கொடுத்து அதை நேர்த்தியாய் நீ வடிவமைக்க உனக்கான ஞானத்தை நான் தருவேன். அறிவை கொடுத்து அதை செயல்படுத்துகிற திறமையும் கொடுத்து நான் உன்னை நடத்துவேன். அதிலிருந்து மேன்மையும் ஆசீர்வாதம் இன்பமும் உன்னை தேடி வரும். ஆமென், அல்லேலூயா. தேவன் காலை வேளையில உங்களோடு பேசின
பேசின வார்த்தை உண்மை உள்ளது. இந்த நாட்களிலே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உண்மையாகவே ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துவதை உங்கள் கண் காணும். ஆமேன். இப்போது மடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா, ஞானத்தையும் அறிவையும் கர்த்தாவே அப்பா இன்பத்தையும் மூன்றும் ஒரு சேர நீர் ஆண்டவரே அப்பா நீ சாலமோனுக்கு கொடுத்தது போல கர்த்தாவே அந்த பிள்ளை உமக்கு முன்பதாக உகந்த பிள்ளையாய் நடந்து கொண்டு அவன் ஜெபித்த அந்த ஜெபத்தில் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த வாக்கின்படியாய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் இந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் கேட்கிற ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, இன்பத்தையும் கொடுத்து இவர்களை நிறைவாய் நடத்தும். தேவையற்ற காரியங்களை விலக்கி காத்துள்ளும். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குள்ளா இருக்கிற நீர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற ஞானத்தை காட்டிலும் ஆண்டவரே அப்பா உமக்குள்ள ஆண்டவரே பிள்ளைகள் ஞானத்தோடு செயல்பட போகிறார்கள். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்தை கண்டு பயப்படாதபடிக்கு, உலக ஞானத்தை கண்டு பயப்படாதபடிக்கு எல்லாவற்றிற்கும் மேலான ஞானம் அறிவை நீர் தருகிறவர் கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு சாட்சியாய் சந்தோஷமாய் இன்பமாய் வாழ கிருபத்தாங்க. தொடர்ந்து வழி நடத்தும். இது வேலையில யாருக்காவது வியாதியோ பலவீனமோ சோர்வோ பயமோ இருந்தால் எல்லா வியாதி விக்கிரங்களை நீக்கி போடும். பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடும். ஆசீர்வதியும் கூட இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.